அம்மூஸ் டைரி. அர்ஜுனும் மாயாஜால காய்கறிகளும். வணக்கம் குட்டீஸ். அர்ஜுன் ஒரு சுட்டி பையன். தன் பொம்மைகளை வச்சுக்கிட்டு, இந்த வாங்கிக்கோ சூப்பர்மேன், இதோ பாரு என்னோட பவர்னு பெரிய போரே நடத்திக்கிட்டு இருந்தான். விளையாடுறதுல இவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் சாப்பாடுன்னு வந்துட்டா மட்டும் பீட்சாவும் பர்கரும் தான் இவனோட நண்பர்கள். சத்தான காய்கறிகளை பார்த்தாலே இவன் 10 அடி தூரம் ஓடி போயிடுவான். அன்று மதியம் அவனது அம்மா சமையல் அறையில் தன் மகன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தான காய்கறிகளை வச்சு ஆசையாக சமைச்சாங்க. சமையல் வாசம் வீடு முழுக்க கமகமன்னு வீசுச்சு. அப்போது சமையல் அறையிலிருந்து அம்மா அர்ஜுனை அன்போடு அழைத்தாங்க. அர்ஜுன் செல்லம், விளையாடினது போதும், சீக்கிரம் ஓடி வாப்பா. அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருக்கேன், சீக்கிரம் வந்து சாப்பிடுக்கண்ணா. சாப்பாடு மேஜையில் தட்டை பார்த்ததுமே அர்ஜுனன் முகம் மாறியது. என்னம்மா இது, திரும்பவும் காய்கறியா? எனக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இதையே சமைக்கிறீங்க? அர்ஜுன், இங்க பார்ப்பா, அம்மா எவ்வளவு ஆசையா உனக்காக செஞ்சிருக்கேன்னு. இதுல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? சமத்தா ஒரு வாய் சாப்பிடு செல்லம். மாட்டவே மாட்டேன், எனக்கு இந்த காய்கறி எல்லாம் வேணாம். அம்மா எனக்கு இது பிடிக்கவே இல்லைம்மா. அர்ஜுன், உன்னோட நல்லதுக்காகத்தான் அம்மா சொல்றேன். இங்கே பாரு, இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் நீ இன்னைக்கு விளையாட போக முடியும். நான் கடைக்கு போகிறேன், நீ சாப்பிடுவேன்னு நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா சென்றார். அம்மா சென்ற உடனே தட்டில் இருக்கிற காய்கறிகள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டான். அன்று மாலை அர்ஜுன் தன் நண்பர்களுடன் முக்கியமான கால்பந்து போட்டியில் விளையாட சென்றார். எப்போதும் மின்னல் வேகத்தில் ஓடும் அர்ஜுனால் அந்த பந்தை விரட்டி செல்ல முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே அவனது கால்கள் தளர்ந்தன, மூச்சு வாங்கியது. அவனது நண்பர்கள் பந்தை எளிதாக பறித்து சென்றனர். ஆட்டத்தின் முடிவில் அர்ஜுனின் அணி தோல்வியடைந்தது. உனக்கு ஏன் பழையபடி தம்பல் அர்ஜுன்? சத்தான உணவை சாப்பிடாம குப்பைக உணவை சாப்பிட்டா இப்படி தான் ஆகும் என பயிற்சியாளரும் நண்பர்களும் கேலி செய்தனர். அர்ஜுன் வருத்தத்தோடு வீட்டிற்கு வந்து படுத்து தூங்கிவிட்டான். நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு. தூங்கிக்கிட்டு இருந்த அர்ஜுனுக்கு ஒரு மர்மமான சத்தம் கேட்டுச்சு. சமையல் அறையிலிருந்து தான் சத்தம் வருதுன்னு நினைச்சு அங்க போய் பார்த்தான். அங்க அவன் எரிந்த காய்கறிகள் எல்லாம் உயிர் பெற்று பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன மன்னிச்சு விடுங்க, நீங்க ஏன் எல்லாரும் அழுறீங்க என்று காய்கறிகளிடம் பேச துவங்கினான் அர்ஜுன். முதலில் கத்தரிக்காய் அவனுடன் பேசியது. அர்ஜுன், நான் உனக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து உன் உடம்பில் உள்ள நோய்க்கிருமிகளை போக்க வந்தேன். ஆனால் நீ என்னை தூக்கி எறிந்து விட்டாயே. அடுத்ததாக கேரட் பேசியது. நானாவது பரவாயில்லை, கொஞ்சம் இனிப்பு. உன் கண்களை பாதுகாத்து கூர்மையான பார்வை தர வந்த என்னை நீ மதிக்கவே இல்லையே. உடனே பீட்ரூட் சற்று கோபமாக பேசியது. அர்ஜுன், நான் உன் ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஓடி விளையாடும் போது உனக்கு தம்பு கொடுத்திருப்பேன். ஆனா நீ என் நேரத்தை பார்த்து ஏதோ சாயம்னு நினைச்சு தள்ளி விட்டுட்டியே. இப்போது மைதானத்துல உனக்கு மூச்சு வாங்கினது காரணமே நான் உடம்புல இல்லாதது தான் என்று பேசியதும் பாகற்காய் பேச துவங்கியது. அர்ஜுன், நான் கசப்பேன்தான், ஆனா உன் உடம்புல உள்ள சர்க்கரையும் கெட்ட கிருமிகளையும் அழிக்கக்கூடியவன். ஆனா நீ சாப்பிடுற அந்த பீட்சாவும் பர்கரும் உன்னை ஒரு சோம்பேறி ஆக்கிடும் என்று கூறி முடித்ததும் கீரை பேச துவங்கியது. கண்ணா அர்ஜுன், நான் உன்னோட எலும்புகளுக்கு இரும்பு சத்து கொடுக்க வந்தவன். நீ என்னையும் குப்பையில வீசி கொட்டிட்டியேப்பா. அர்ஜுன் அதிர்ந்து போனான். தான் செய்தது தவறு என்று அவனுக்கு புரிந்தது. அவனது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. காய்கறிகள் பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று தங்க நிற வெள்ளை பூசணிக்காய் வந்தது. அன்பு அர்ஜுன், உன்னால் வீசப்பட்ட நாங்கள் எல்லோரும் வருத்தத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒரு சிறப்பு சக்தி உண்டு. அவை உனது உடலை பலப்படுத்தி நோய்களிடமிருந்து காக்கும். நீ எங்களை சாப்பிட மறுப்பதால் தான் பலமின்றி இருக்கிறாய். இனிமேலாவது எங்களை நேசிப்பாயா என்று கேட்டது. அர்ஜுன் தலையாட்டினான். அவன் உடனடியாக குப்பை தொட்டிக்கு சென்று ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் முத்தமிட்டான். மன்னித்து விடுங்கள், இனிமேல் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். தினமும் சாப்பிட்டு பலசாலியாக ஆவேன் என்று கூறினான். மறுநாள் காலை அர்ஜுனின் தட்டில் அவனது அம்மா சமைத்த சுவையான கத்தரிக்காய் பொரியலும் கேரட் கூட்டுமாக இருந்தது. அர்ஜுன் ஒரு வாய் எடுத்து வைத்தான். அம்மா, இந்த கத்தரிக்காய் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று வியப்புடன் சொன்னான். அம்மாவுக்கு ஆச்சரியம். அர்ஜுன் அன்றிலிருந்து ஒவ்வொரு காய்கறிகளையும் விரும்பி சாப்பிட்டு படிப்பிலும் விளையாட்டிலும் ஏன் இந்த கிராமத்திலேயே பலசாலி சிறுவனாக மாறிவிட்டான். இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அர்ஜுன் போல பலசாலியா மாற உணவில் காய்கறிகளை தவறாமல் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவே நமது உண்மையான சக்தி. இதுபோல மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.